Hi students, in this video we are going to see second problem in exercise 1.3. The question, if capital A is equal to the matrix is given and B matrix is also given, find the products AB and BA and hence solve the system of equations. So first நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும் AB BA அது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் லெட் வி ஃபைண்ட் AB. ஓகே, AB ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். A மேட்ரிக்ஸ் -5 1 3 7 1 -5 1 -1 1 into the B matrix 1 1 2 3 2 1 2 1 3 equal to ப்ராடக்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். ஸோ -5 +3 +6. செகண்ட் காலம் -5 +2 +3. ஸோ நெக்ஸ்ட்டு -10 +1 +9. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். ஸோ 7 +3 -10. ஸோ நெக்ஸ்ட்டு 7 +2 -5. So next third column 14 1 -15. Okay, so next third row with the first column. So 1 -3 +2. So next 1 -2 +1. So next 2 -1 1 into 3 3. So +3. Okay, இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிது 9 -5. ஸோ 4. ஓகே, ஸோ இங்கே -5 +5 0 ஆகிடும். -10 இது ரெண்டு ஆட் பண்ணால் +10. ஸோ பிகம் 0. ஸோ இங்கே 7 +3 10 -10 0. ஸோ நெக்ஸ்ட்டு 7 +2 9 9 -5. ஸோ 4. இங்கே 14 +1 15 -15 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 -3 0. ஸோ இங்கே 2 -2 0. ஸோ இங்கே 2 +3 5 5 -1 4. ஓகே 4. ஓகே, இப்போ இதில் நம்ம 4 கூட காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள் 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, இது எப்படி அதெல்லாம்னா 4 × I, ஏன்னா I வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ AB நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணால் BA ஃபைண்ட் பண்ணிடலாம். B × A ஈக்குவல் டு B matrix first எழுதிடுறோம். that is 1 1 2 3 2 1 2 1 3 into A matrix next, that is -5 1 3. so next 7 1 -5 1 -1 1. okay, இப்போ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். ஸோ -5 +7 next +2. so next second one. so 1 +1 -2. so next 3 -5 +2. so next second row with the first column. so -15 +14 +1. so next 3 +2 -1. so next 3 3s are 9 -10. this is +1. so next -10 +7 +3. so next 2 +1 -3. so next 6 -5 +3. so add பண்ணிடலாம், which is equal to 7 + 2 9 9 -5 4. okay 4. இது 1 + 1 2 2 -2 0. so here 3 + 2 5 5 -5 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 -15 0. இதில் 5 -1 4. ஸோ இப்போ 4. இங்கே 10 -10 0. ஸோ இங்கே 10 -10 0. இங்கே 3 -3 0. ஸோ இங்கே 9 -5 4. ஓகே, ஸோ இங்கேயும் நாம் 4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போது 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்கும், which is 4I அப்படின்னு எழுதலாம். ஓகே,
இப்போ பாருங்கள் ஏபி ஃபைன் பண்ணியாச்சு, பியும் ஃபைன் பண்ணிட்டோம், ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு பிஏ, ஏபியும் பிஏவும் சேமாக இருக்குது. ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4 × I. ஓகே, நம்ம இதை ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துறாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y + 2z = 1. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 2y + z = 7. So third one 2x + y + 3z = 2. Okay. So the matrix equation நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டை என்ட்ரு பண்ணணும். ஸோ அப்போது 1 1 2, நெக்ஸ்ட்டு 3 2 1, நெக்ஸ்ட்டு 2 1 3 இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு the column matrix 1 7 2. ஓகே, இப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா சொல்யூஷனை கேபிட்டல் X இஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் இன்ட்டு B அப்படின்றது தான் நமக்கு சொல்யூஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் இன்வெஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸ் B தான். அது இங்கே பாருங்கள், பியும் இப்போ அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸும் சேமாக இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல் B. அப்போ இது என்ன XYZ காலம் மேட்ரிக்ஸ் வந்து கேபிட்டல் X which is equal to இந்த மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ், அதை நம்ம என்ன செய்கிறோம் C அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது நமக்கு சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சொல்யூஷன் கேபிட்டல் X is equal to இந்த B அங்கே எடுத்துகிட்டு போனால் B இன்வர்ஸ் இன்ட்டு C அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபைன் பண்ண வேண்டியது B இன்வர்ஸ். இப்போது B இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம பாருங்கள் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், இதிலிருந்து நான் B இன்வர்ஸை ஃபைன் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள், அங்கே AB = BA = 4I இருக்குது. அதாவது AB = BA = 4I அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன், டிவைடட் பை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது 1/4A இன்ட்டு B கிடைக்கும் ஈக்குவல் டு இங்கேயும் நான் 4ஆல் டிவைட் பண்ணால் B இன்ட்டு 1/4 இன்ட்டு A ஈக்குவல் டு இங்கே 4/4 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு I கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் 2 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, I யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போது பியோடைய இன்வெர்ஸ் இதுன்னு சொல்லலாம். இந்த 1/4A அதனுடைய இன்வெர்ஸை பின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா மியூச்சுவலி இன்வெர்ஸாக இருக்கும். அப்போது B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் B அப்படின்றது 1/4 இன்ட்டு A எழுதலாம். அப்போ இங்கே நம்ம இன்வர்ஸ் வந்து செப்பரேட்டாக ஃபைன் பண்ண தேவையில்லை. இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் நாம் செப்பரேட்டாக ஃபைன் பண்ண தேவையில்லை. என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து B இன்வர்ஸை ஃபைன் பண்ணிட்டோம். அப்போது B இன்வர்ஸ் அப்படின்னா 1/4 இன்ட்டு ஏவோட வேல்யூஸ் டேரெக்டாக எழுதணும். இப்போ நம்ம B இன்வர்ஸை ஃபைன் பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் B ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் B ஃபைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாகவே நாம் B இன்வர்ஸை இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போது B இன்வர்ஸ் இப்போ ஏவோட வேல்யூஸ் -5 1 3 7 1 -5 1 -1 1. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ சொல்யூஷனுக்கு கேபிட்டல் X இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு C அப்படின்னு எழுதியிருக்கோம். கேபிட்டல் X அப்படின்னா அது வேரியபிள் காலம் மேட்ரிக்ஸ் XYZ which is equal to B இன்வெர்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, தட் இஸ் 1/4 இன்ட்டு மேட்ரிக்ஸ் -5 1 3 நெக்ஸ்ட் 7 1 -5 1 -1 1. ஓகே, இன்ட்டு தி காலம் மேட்ரிக்ஸ் C. காலம் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துருக்கோம் 1 7 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போது which is equal to என்ன கிடைக்குது பாருங்கள், 1/4 இன்ட்டு இந்த ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது நம்ம காலம் மேட்ரிக்ஸ் தான் ஃபைனலாக கிடைக்கும். அப்போது -5 இன்ட்டு 1 -5 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 7 7. ஸோ நெக்ஸ்ட்டு 3 2s are 6 ப்ளஸ் 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வித்
column. அப்போ 177, next plus 177, so next minus 10. So அடுத்தது 1 into 1, 1 minus 7 plus 2. Okay, இப்போ ஆட் பண்ணோம்னா 1/4 into இப்போ ஆட் பண்ணுங்க 7 plus 6. ஸோ அப்போ நம்ம 13 கிடைக்கும், 5 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8. ஸோ நெக்ஸ்ட்டு 14 minus 10, ஸோ 4. ஸோ நெக்ஸ்ட்டு 3 minus 7, ஸோ minus 4. ஓகே, இப்போ 1/4 காமனாக இருக்குது. அப்போ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் 8/4 நமக்கு அப்போ என்ன கிடைக்கும் 2. 4/4 இப்போ என்ன கிடைக்கும் 1. minus 4/4 that is minus 1. okay, so left side என்ன இருக்குது நமக்கு காலம் மேட்ரிக்ஸ் x y z தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இது ரெண்டுமே காலம் மேட்ரிக்ஸ். அப்போ சொல்யூஷன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா the solutions are x is equal to 2, y equal to 1 and z is equal to minus 1. okay, now we are going to see third problem in exercise 1.3. The question: a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and 23,400 per month at the end of the first month after 9 years of service, find his starting salary and his annual increment. Use matrix inversion method to solve the problem. So கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் பர்சன் அவர் ஒரு ஜாப்பில் அப்பாயின்ட் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஒன் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கும். அப்போ 2 இயர்ஸ் போனால் இன்னொரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இன்னொரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அப்போது 3 இயர்ஸுக்கு அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 19,800 rupees அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சேலரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இயருக்கு தானே செஞ்சுருப்பாங்க, இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் அப்படிங்கிறது பி தி சேலரி, அவருடைய ஸ்டார்டிங் சேலரி மந்த்லி சேலரி எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது அடுத்தது வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணால் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அண்டு ஒய் அப்படிங்கிறது பி தி ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட், அந்த இன்க்ரிமெண்ட் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ கிவன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸு ப்ளஸ் 3y, அதாவது 3 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி. அப்போ ஃபிக்ஸ்டு சேலரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டு, இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வருஷத்துக்கு 3 இயர்ஸுக்கு. ஸோ அதனால் 3 into y ஈக்குவல் டு 19,800. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் 9 இயருக்கு அப்புறம், அப்போது எக்ஸு ப்ளஸ் 9y. ஓகே, அதாவது 9 இயர்ஸுக்கான இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் யூஷுவல் சேலரி, அதை ஆட் பண்ணினா இன்க்ரிமெண்ட்டோட சேலரி வாங்குவார் பர் மந்த். எவ்வளோ வாங்குறாருன்னா 23,400 rupees. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ சேலரி அவருடைய மந்த்லி சேலரி ஸ்டார்டிங் ஃபிக்ஸ்டு சேலரி எவ்வளோ, நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பர் இயருக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம ஃபைன் பண்ணணும். யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். அப்போது எக்ஸ் ஒய் உடைய வேரியபிள் அந்த கோஎஃபிஷியன்ட்டை என்டர் பண்ணிடலாம். அப்போ 1 3 1 9 இன்ட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் எக்ஸ் ஒய் காலம் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் 19,800 நெக்ஸ்ட்டு 400. ஓகே, திஸ் இஸ் கேபிட்டல் ஏ, திஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஏ இன்வர்ஸ். ஓகே, ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 3 1 9, which is equal to cross multiply பண்ணோம் 9 minus 3 which is equal to 6. okay, which is not equal to 0, then A inverse exists. So next நாம find பண்ண வேண்டியது adjoint.
அப்போ adjoint of A. So adjoint A which is equal to adjoint A ன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டயகனலுடைய எலமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 9 1 இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும், -3 -1. ஓகே, அப்போ A inverse is equal to 1 by determinant of A into adjoint A equal to 1 by determinant of A ஓட வேல்யூ 6, adjoint A value 9 -3 -1 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ சொல்யூஷன் ஃபார்முலா கேபிட்டல் X is equal to A inverse into B. ஓகே, இப்போ கேபிட்டல் X அப்படிங்கிறது வேரியபிள் X Y காலம் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு A inverse வேல்யூ 1/6 into 9 -3 -1 1. ஓகே, இன்ட்டு காலம் மேட்ரிக்ஸ் B அப்படின்றது 19,800, நெக்ஸ்ட் 23,400. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 எடுத்துடலாம், இதுலேயும் 100 நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்போது 100 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 100/6 இன்ட்டு 9 -3 -1 1. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஓகே, இப்போ இதுலேயுமே நம்ம காமனாக எதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது 6 டேபிளில் வந்து டிவைட் ஆகும். ஸோ 6 காமனாக எடுக்கலாம், இதுலேயும் நம்ம 6 காமனாக வெளியில் எடுக்கலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. அப்போது 6 எடுத்துட்டோம் அப்படின்னா 100 இன்ட்டு ஒரு 6 காமனாக எடுத்துகிறோம். அப்போது 9 -3 -1 1. அப்போ 6 எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதை டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போது என்ன கிடைக்குன்னா 3 6 ஆர் 18. ஸோ அப்போது 3 கிடைக்கும், ரிமைனிங் 1, அப்போ 18 வரும், 3 3 சார், அப்போ 33. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 3 6 ஆர் 18. ஸோ அப்போது 3. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இருக்கும், 54 வரும், அப்போது அது 9 டைம் வரும். ஓகே, ஸோ இப்போவுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் ஒரு 3 காமனாக வெளியில் எடுக்கலாம், இதுலேயும் காமனாக 3 எடுத்துடலாம். இங்கே 6 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 காமனாக எடுத்துட்டோம்னா 100 இன்ட்டு 3. ஸோ டிவைடில் கேன்சல் ஆகிடும். அப்போ 9 -3 -1 1 இன்ட்டு இங்கே 11 கிடைக்கும், இங்கே 13 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 300 இன்ட்டு ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், இப்போ காலம் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 99, நெக்ஸ்ட்டு மைனஸ் திஸ் இஸ் 39, நெக்ஸ்ட்டு -11, இப்போ இங்கே ப்ளஸ் 13. ஓகே, ஸோ அப்போது 300 இன்ட்டு இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் 60 இல்லைங்களா. டிவைட் இங்கே -11, இது அப்போ உங்கள் 2 கிடைக்கும். இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 3 இன்ட்டு 6, அப்போ 18, இங்கே 3 zeros இருக்குது. ஸோ அப்போது 18,000. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 3 600 கிடைக்கும், 600. ஓகே, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18,000 அண்டு ஒய் ஈக்குவல் டு 600. ஓகே, தி ஸ்டார்டிங் salary is 18,000, okay, rupees, and annual increment which is equal to 600 rupees. Okay, thank you.